சம்மர் சீசனோட ஹீட் இப்போ தான் முடியுது. பட் பார்சலோனாவோட சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ இப்போ தான் வந்து சூடு பிடிக்குது. ஸோ மெனி எக்ஸிட்ஸ் அண்ட் ஸோ மெனி இன்கமிங்ஸ் ஆல்சோ ஃபார் பார்சலோனா. அன்சு ஃபாட்டி மொனாக்கோ போயிட்டான். பார்டாகி ஹஸ் ஜாயின் பார்சலோனா. அண்ட் நம்ம கிறிஸ்டன்ஸில் சென்ட் பண்ண போகிறோமா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம அட்ரஸ் பண்ண போகிறது வந்து பார்சலோனாவோட ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ். நம்ம கூட திருப்பியும் ஸ்ரீராம் ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் ஸ்ரீராம். ஹலோ ஹலோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொட்டென்ஷியல் எக்ஸிட்ஸ் வச்சு ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக. தலைவன் நம்பர் 10 அன்சு ஃபாட்டி, த ஒரிஜினல் ஸ்டார் பாய். அவன் வந்து மொனாக்கோவுக்கு நம்ம லோன் பண்ணுறோம். அவன் ஆனால் வந்து கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணிட்டு தான் போகிறான். இஸ் ரினியூவிங் இஸ் கான்ட்ராக்ட் ஃபார் 1 more சீசன் அண்ட் லோனுக்கு போகிறான். 50% இது சேலரி நம்ம கவர் பண்ணுறோம். அண்ட் பை ஆப்ஷன் இருக்குது மொனாக்கோவுக்கு ஃபார் 11 million euros. ஸோ இந்த என்டையர் அன்சு ஃபாட்டி சிச்சுவேஷன் பற்றி யோர் தாட்ஸ்? நீ சொன்ன மாதிரி தான் ஒரு பொட்டென்ஷியல் லமீன் யமால் பிஃபோர் லமீன் யமால் எமர்ஜ்ட். ஒரு ஹைப்புக்கும் ஒரு அவன் பர்ஸ்ட் அவுட் டு த சீன்ஸ் எப்படி 2019 2020 அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்தான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கெரியர் வந்து எப்படி இன்ஜுரினால் எப்படி ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ லாஸ்ட் சீசன் ஃப்ளிக் வந்தோடனே நம்ம நினச்சோம் மேபி ஒரு சான்ஸ் இருக்கா அன்சுக்கு திருப்பி வருவானா. ஏன்னா லமீன் கூட சொல்லியிருந்தான் லாஸ்ட் இயர் வந்து அன்சு வந்து நம்பர் 10 அவன் தான் வச்சுருக்கணும், ஸோ அது வந்து நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இப்போது லமீனே போட்டான் ஸ்டோரி, ஒரு மரோடோனா பிக்சர் போட்டான். சரி ரைட்டு அப்படின்னு. ஒரு 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 நல்ல பிளேயர், ஒரு அகாடமி பிளேயர் நம்மளை விட்டு போகும்போது ஒரு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் பார்ப்போம் மொனாக்கோவில். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா ப்ரோ, இப்போது ஒரு 11 million அவங்களுக்கு வந்து உங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டது வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. 11 million தான் ஒர்த்தா அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ என்ன நினைக்கிற? இப்போ வந்து அந்த 11 million வந்து ஓவர் த இயர்ஸ் அவன் போன சீசன் ஃபுல்லாக ஆடவே இல்லை, சுத்தமாக ஆடவே இல்லை. ஸோ அப்சல்யூட்லி நோ கேம் டைம். ஒரு லிமிட்டட் அண்டர் 10 அப்பியரன்சஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்சலோனாக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம மொனாக்கோ அக்ரி பண்ண மாட்டாங்க டு அ ஹையர் என்ன சொல்கிறது பை கிளாஸ். அதுவும் இருக்குது. ப்ளஸ் இந்த சீசன் வந்து மொனாக்கோவும் ரீபில்ட் மாதிரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. போக்பா அன்சு ஃபாட்டி வரான். அப்புறம் மாதிரி ஒரு 2019 2018 வைப்ஸ் வந்து டீமுக்கு கொண்டு வராங்க. மார்சியால் இருக்கான் டீமில். ஸோ மொனாக்கோ அசைட். பட் அன்சு பற்றி சொல்லணுன்னா அதான் பெருசாக கேம் டைம் இல்லை அவனுக்கு. ஸோ அந்த 11 million வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரி வந்து நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் இன்ஜுரி நடந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லா பிளேயருக்கும் இன்ஜுரி நடக்கும். ஆனால் இந்த அளவு ஒரு ரெக்ரெஸ் ஆவான். ஏன்னா ஒரு அவன் வந்து ஒரு பொட்டென்ஷியல் காமிச்சதுலேருந்து ஒரு இந்த அளவு ஒரு ஒரு டிட்டீரியேட்டிங் ஒரு ரிக்ரெஸ் ஆவான். மைண்ட் செட்லேயும் சரி ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் சரி இந்த அளவு ஆவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியா? இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி மேபி அவன் காமிச்ச பொட்டென்ஷியல்லேருந்து மேபி கொஞ்சம் அவன் லெவல் ட்ராப் ஆஃப் ஆகும். சரி அவன் அந்த நம்பர்ஸோ இல்லை அந்த அளவுக்கு ஸ்பீடோ பேஸோ இருக்காதுங்கிறதா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவன் கான்ஃபிடென்ஸ் போட்டு லைக் ரொம்ப டவுனாக போயிடுச்சு. தென் ஆஃப்டர் தட் அவனுக்கு அந்த ரிகவர் பண்ணி அவன் ஒரு கேம் நல்லா ஆடினான்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து பில்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணியிருப்பான். பட் அவனுக்கு கொடுத்த சான்சஸுமே வந்து ஹி வாஸ் நாட் ஏபிள் டு கேபிட்டலைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அவன் லெஃப்ட் விங்கில் தான் அவன் ஸ்டார்ட் பண்ணான் இனிஷியலாக டெபியூ பண்ணும் போது. பட் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து அவன் ஸ்பீடு இல்லை, அவன் பேஸ் நல்லா குறைஞ்சிடுச்சு. அவன் ரிஸ்க் எடுத்து ஒரு ரன்லாம் கொடுப்பான், ஒரு பாடி ஃபெயிண்ட் போட்டு இந்த பக்கம் கட்டன்லாம் பண்ணுவான். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரிக்ரெஸ் ஆன மாதிரியே அப்படியே எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன், மேபி இந்த சீசன் வந்து ஃப்ளிக் அவனை ஒரு பேக்கப் ஸ்ட்ரைக்கராக யூஸ் பண்ணுவான். மேபி லெவன்டாஸ்கி வச்சு அவனை குரூப். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பட் ப்ரீ சீசனில் வந்து 40 வீடியோஸ்லாம் போட்டு நம்மளுக்கு ஹைப் ஏற்றி விட்டாங்க. 40 ஃபினிஷிங் அப்படியே வந்து பாட்டம் கார்னர்லலாம் ஃபினிஷ் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தேன். சரி நான் கூட ஓகே பேக்கப் ஸ்ட்ரைக்கரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட் இது ஃபார் அன்சு ஃபாட்டி.
இல்லை ஐ மீன் குட் ஃபார் த கிளப் அண்ட் குட் ஃபார் அன்சு தான் சொல்லணும். ஏன்னா இப்போது நம்ம இருக்கிற ஸ்குவாடில் நீ அன்சு எடுத்தினா அவன் ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டார்டருக்கு ஒரு பேக்கப்பாக இருப்பானா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவனை கிளப்பில் உட்கார வச்சு அவன் டைத்தையும் வேஸ்ட் பண்ணி நம்மளையும் ஒரு டெட்வுட் மாதிரி அவனை வச்சுருந்து அவன் லைஃபை கெடுக்காமல் இவன் கூட சொல்லியிருப்பான், டெக்கோ கூட, நம்ம ஸ்போர்ட்டிங் டைரக்டர் கூட சொன்னான், இது அவனுக்கு 23 தான் ஆகுது, 23-24 தான் ஆகுது. ஸோ அவனுக்கு இன்னும் இருக்குது. ஹி இஸ் நாட் லைக் ரிக்ரெஸ்ட், அவன் ஃபுட்பால் கரியரே முடிஞ்ச அளவுக்கு இல்லை. ஸோ அவன் இன்னும் யங்ஸ்டர் தான். ஒரு 24 நம்ம வந்து ரொம்ப வயசான மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவன் மறுபடியும் லோன் ஸ்பெல் போயிட்டு அவன் நல்லா பண்ணால் கண்டிப்பாக பார்சாவில் இன்னும் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லியிருக்கான். ஸோ ஹோப்ஃபுல்லி மொனாக்கோ போயிட்டு அவன் ஒரு நல்ல ஒரு ஃபார்மு, ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு ஒரு அன்சு 40 நம்ம எப்படி பார்த்தோமோ அதில் ஒரு 50% காமிச்சா கூட ஃபேன்ஸாக நம்ம வந்து வி கேன் பி ப்ரவுட், அவ்வளோதான். ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. ஏன்னா ஒரு லாமாசியாலேருந்து ஒரு ஒரு டேலண்ட் வந்து ஒரு இந்த மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வேஸ்ட்டாக போகிறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் பார்ப்போம் மொனாக்கோ போய் எப்படி பண்ணுறான் அப்படின்னு. We wish Ansu Fati all the best at Monaco and hopefully he does very well next season. அவனை பார்ப்போம், ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்ல இருக்காங்க மொனாக்கோ. ஸோ சாம்பியன்ஸ் லீக்ல இருக்காங்க. மேபி நம்ம கூட கேம் வரலாம். ஸோ வந்து ஒரு இப்போ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் ஃபார் அன்சு அண்ட் வி விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். அன்சு மட்டும் இல்லை, ஃபியூ அதர் ஸ்குவாட் பிளேயர்ஸும் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. சர்ஜி டொமிங்கஸ் பி டீமில் தான் இருந்தால் லாஸ்ட் சீசன் வந்து இன்ஜுரி ஆனப்போ கொஞ்சம் கேம்ஸ் நம்ம மெயின் டீமுக்கு ஆடினா. ஹீ இஸ் ஆஃப் டு டினாமோ ஜாக்ரெப். 2 மேட்ச் தான் ஆடினா. கிளெமா லாங்லே தலைவரே, அவனை வந்து அத்லட்டிகோ மட்ரிட் எப்படி என்ன நினச்சி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரில் தான் போயிருக்கான். பட் என்ன நினச்சி அவனை சைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் அத்லட்டிகோ மட்ரிட் இதுக்காகவே ஒரு பெரிய கும்பிடு போட்டுக்கிறேன். ஆனால் இது மட்டும் சொல்லியே ஆகணும் ராகவ். அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் தான், ஆனால் வந்து லாங்லிட் வந்து அவன் கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கான். சரியா, அது வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில். இப்போது அவன் வந்து இப்போ நம்ம கிளப்லேயே இருக்கான் அப்படின்னா அவன் நம்ம கான்ட்ராக்ட் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு 40 மில்லியன் நம்ம பே பண்ணியிருக்கணுமா. அவன் வந்து நம்ம கைட்லைன் கீழே வரலனா. ஆனால் அவன் வந்து நம்ம கிளப்புக்காக அவன் நம்ம சேலரி டிஃபர் பண்ணி நான் சேலரி கட் எடுத்துக்கிறேன், நான் வந்து இங்கே கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணி நாங்கள் போய்க்கிறேன் அப்படின்னு. உண்மையிலே இதெல்லாம் பெரிய விஷயந்தான். ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து நம்ம பார்க்குறோம், இப்போது சான்சோலாம் வந்து நான் வந்து பே கட்லாம் எடுக்க மாட்டேன், சும்மா உட்காந்தாலும் உட்காருவேன் அப்படின்னு உட்காந்துருக்கான். அந்த மாதிரியான பிளேயர்லாம் நம்ம பார்க்கும் போது இந்த மாதிரியான பிளேயர் வந்து கிளப்புக்காக பண்ணுறான். பர்சனலுக்காக அவனும் போய் விளாடணும் அப்படின்னு பண்ணுறான்னு தவிர இது பண்ணுறதுக்குன்னு ஒரு டிக்னிட்டி வேணும். ஸோ ஐ திங்க் இது வந்து சர்டன் ஃபர்ஸ்ட் டீம் கோல் கீப்பர் அண்ட் கேப்டன் கிட்ட இல்லைன்னு நான் இங்கே பதிவு பண்ணி இது வரும் இதை முடிச்சுட்டு அங்கே போவோம். பட் ஆமாம், ஜோக்ஸ் அசைட், ஆனால் லாங்லி வந்து அவன் வந்து அந்த ஃபஸ்ட்டு சீசன் வந்து ப்ரில்லியண்ட்டாக ஆனான். அவனும் ஜெரார்ட் பீக்கேவும் ஒரு பார்ட்னர்ஷிப், அந்த உம்டிடி வேர்ல்ட் கப் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து அவனும் பீக்கேவும் வந்து ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க அந்த ஒரு ஃபஸ்ட்டு சீசனில். நல்லா தான் ஆடினான். பட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட் மிஸ்டேக்ஸ், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே அப்படியே டவுனாக போயிட்டு அப்புறம் அவனும் வந்து எங்கேயுமே அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஒரு 2016 ஒரு 2020 வரைக்கும் நிறையா ட்ரான்ஸ்ஃபர் வந்து தப்பான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இது ஒன் ஆஃப் த தப்பான ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா நல்ல பிளேயரு, ஆனால் ஒரு பார்சலோனாவுக்கு விளையாடுற அளவுக்கு ஒரு பிளேயரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அவன் அதை ப்ரூவும் பண்ணலை. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 சீசன் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரூவ் பண்ணி ஒரு ரிலையபிள் டிஃபெண்டரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணானா அப்படின்னு கேட்டால் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் ஒரு 4-5 வருஷம் நம்ம கிளப்பு பண்ணது, அந்த பார்டமியோ பண்ணது நம்ம கிளப்புக்கு, அது வந்து இப்போது டெட்வுட்டாக வந்து நமக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ தான் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நீ சொன்ன மாதிரி லாங்லெட் போனது கிளப்புக்குமே நல்லது, அவனுக்கும் நல்லது. அட்லெட்டிகோ மட்ரிடுக்கும் சிமியோனைக்கும் ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை போட்டு ஐயா நன்றி கை கொடுத்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டிதான். அதான் இன்னொரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, தட் இப்போ தான் வந்து நம்ம 2020 வந்து நிறைய ஆமாம் எல்லாருக்கும் வந்து நம்ம இப்போ தான் பே பண்ணி முடிச்சிருக்கோம். 5 வருஷம் ஆச்சு பே பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஃபைனான்ஷியலி ஆல்சோ அண்ட் ஆஃப்கோர்ஸ் லாங்லேயோட கேம் டைமுக்கு சரி த ரைட் மூவ் ஃபார் ஹிம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம இந்த பிளேயர் பற்றி கீப்சல் லோன்லேயும் பேசியிருந்தோம், பாப்லோ டோரே பற்றி பேசியிருந்தோம். இப்போ அண்டர் 21 யூரோஸ்லையும் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். கிடைக்கும் போது அதான் whenever he gets a chance he proves himself. ஸோ மயோர்காக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ரூம் லைக் மோஸ்ட்லி டன்,
should be done in a few days. அண்ட் பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் திஸ் டீல் என்னன்னா வந்து பார்சா வந்து ஸ்டில் ஓன் 50% ஆஃப் ஹிஸ் லைக் அந்த பிளேயர் ரைட்ஸ் வந்து 50% ஓன் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் அவன் வந்து ஒரு 2-3 சீசன்ஸ் மயோர்காவில் நல்லா பண்ணி ஸ்டெப் அப் பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து வி கேன் ஈவன் சைன் இம் பேக். அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த இதில். அண்ட் இந்த மாதிரி டீல்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் பாஸ்ட் சீசனில். இந்த 50% பிளேயர் ரைட்ஸ் அண்ட் 20% பிளேயர் ரைட்ஸ்ங்கிறது நிறைய பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளுக்கு பெனிஃபிஷியலாகவும் இருந்திருக்கு. அவனை வந்து திருப்பி சைன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, பட் இன்கேஸ் அவனை வேற ஏதாவது டீமுக்கு செல். ஆமாம், இப்போ அப்படி தானே நம்ம நீக்கோ பார்த்தோம் போர்ட்டோலேருந்து மேன் சிட்டி போனதுக்கு. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பிளேயர்ஸ் அப்படி தான். ஸோ பாவ்லோ டோரே டு மயோர்கா பற்றி யோர் தாட்ஸ்? நம்ம அதிலே பேசியிருப்போம். அவன் வந்து ஒரு பாஸாக்கு இப்போ அன்சுக்கு என்ன சொன்னோமோ, ஒரு ஸ்டார்டிங் நம்பர் 10 உட்கார வச்சு ஆட வைப்போமா டோரேவை அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவனுக்கு கொடுத்த சான்ஸில் அவன் வந்து ஒரு ஒரு ஐ கேட்சியாக பண்ண மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஸோ ஹீ இஸ் ஃபிசிக்கலி ஹன்சி ஃப்ளிக் சிஸ்டத்தில் வந்து இட்ஸ் ஃபிசிக்கலி வெரி டிமாண்டிங், எஸ்பெஷலி ஃபார் நம்பர் 10. ஏன்னா நீ ப்ரெஸ்ஸும் பண்ணணும், பாலை டைட் ஸ்பேஸில் ரிசீவும் பண்ணணும், அதே மாதிரி நீ பிரிச்சும் விடணும் முன்னாடி ஃப்ளாங்க்ஸில் 2 ஃப்ளாங்க்ஸுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு பொட்டென்ஷியல் நம்மக்கிட்ட அதே மாதிரி தான் நம்ம வேஸ்ட்டாக தான் வச்சுருப்போம், டெட்வுட்டாக தான் வச்சுருப்போம். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா அவன் லாஸ்ட் சீசன் வந்து ஜிரோனாவில் இருந்தபோது, லாஸ்ட் சீசன் நான் சொல்கிறது வந்து ஜிரோனாவில் இருந்தபோது அவன் வந்து நல்லா ப்ராமிஸ் காமிச்சான், நல்ல இது கொடுத்தான். அதனால தான் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வந்தோம் அவனை. ஆனால் திருப்பி ஆவலை அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவனை விற்றுட்டு ஏதாவது ஒரு பைபிளாக் கிளாஸ் போட்டோ இல்லை ஒரு அவனோட செல்லான் கிளாஸ் போட்டு அவனுக்கு ஃபியூச்சர் சேல்ஸில் நம்ம பர்சன்டேஜ் எடுத்துக்கிறது நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா போத் கிளப் ஃபார் த பிளேயர் சம்டைம்ஸ் வந்து இட் ஓன்ட் ஹேப்பன், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது வி ஹாவ் டு அக்செப்ட். அண்ட் ஃப்யூச்சரில் ஏதாவது சான்ஸ் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து அவ்வளோதான். That was all about in the potential exits, for confirmed exits from the team. அவர் நம்ம கடைசியில் வருவோம். அவர் வந்து பயங்கரமாக என்னென்னமோலாம் சொல்லியிருக்காரு, எல்லாமே வந்து நம்ம கடைசியில் வருவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கன்ஃபார்ம் சைனிங்ஸ். அஃப்கோர்ஸ் ஜோன் கார்சியா பற்றி நம்ம நிறைய பேசினோம். எப்படி அவன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைனிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அவுட் ஆஃப் நோவேர் யாருக்குமே தெரியாத பிளேயர், ஆனஸ்டாக சொல்லணுன்னா யாருக்குமே தெரியாத பிளேயர். அவன் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் சரி பையன் யார் அப்படின்னு நம்ம எல்லோரும் போய் யூடியூப் காம்படிஷன் பார்த்து ரைட்டு ஹீ இஸ் த நெக்ஸ்ட் ஸ்வீடிஷ் மெஸ்ஸி அப்படின்லாம் வந்து. ஸோ ரூடி பார்டாகி டு பார்சலோனா ஃபார் 2 million இஸ் த சைனிங் நம்ம பேச போகிறது. 18-year-old ரைட் விங்கர் கேமு ஆடுவான் ஃப்ரம் கோப்பனேகன், ஸ்வீடிஷ். இந்த சைனிங் பற்றி என்ன கருத்து? சரியான சைனிங் ப்ரோ. ஏன்னா எனக்கு வந்து இந்த ரூமர் வந்து ஒரு 2 நாளில் நம்ம சைன் பண்ணிட்டோன்னே வந்துருச்சு. ஹியர்விகோவே 3-4 நாள் தான் மேக்ஸிமம் இருந்து டாக்ஸே. பயங்கர குயிக்காக நடந்து முடிஞ்ச ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து. ஏன்னா இது லாஸ்ட் சீசன்லேயே வந்து இதை நம்ம அட்ரஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா இப்போ லமீன் வந்து இப்போது அவனுக்கு ரெஸ்ட்டு வேணும், இல்லை அவன் வந்து இன்ஜூர்ட் ஆகிறான் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஃபில் பண்ண ரஃபீனியாவோட ரோல் மாறினால இப்போ ரஃபீனியாவை அங்கே போட்டு ஆடினாலும் அதே எஃபெக்டிவ்னஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ரஃபீனியா ரோல் நமக்கு வேறு மாதிரி இப்போ மாறிடுச்சு அன்சி ஃப்ளிக் சிஸ்டத்தில். ஸோ நமக்கு ஒரு அவுட் அண்ட் அவுட் பிளே மேக்கர் அண்ட் ஒரு விங்கர், ரைட் விங்கர் லமீன் யமாலோட ப்ரொஃபைலில் நமக்கு தேவை. அப்படின்னா இப்போ லமீன் யமால் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லோ ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர். 2 million தான், சின்ன பையன், இன்னும் லாட் ஆஃப் ரூம் ஃபார் டெவலப்மெண்ட் இருக்குது, ராவாக இருக்கான். பட் இப்போது லமீன் இல்லை, ஒரு லாஸ்ட் ஒரு 85th minute ஒரு 80th minute ஒரு 10 minutes வந்து ஆடுவான், தேவைப்படுது ஆள், ஒரு லெக் தேவைப்படுது உள்ள அப்படின்னா அவனால் முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு வந்து இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் 2 million அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம பல ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி போய் வந்து ஒரு 20 million ஒரு 25 million கொடுத்து ஏமாந்துட்டு வருவோம். அதான் நம்ம எப்போதும் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி அப்படி பண்ணாமல் ஒரு 2 million இப்போ அவன் ஃப்ளாப்பாக ஆனாலும் கூட நமக்கு இதில் பெரிய டேமேஜ் கிடையாது. ஏன்னா 2 millionக்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ அவன் ஹிட் ஆகிறான் அப்படின்னா அது நமக்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு லோ காஸ்ட்டுக்கு இதே மாதிரி நம்ம கடைசியாக வாங்கின ஒரு சைனிங் வந்து பெட்ரி லாஸ் பால்மாஸ்லேருந்து யாருக்குமே தெரியாது. 4-5 நாளில் போய் டிரான்சாக்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அதே மாதிரியான ஒரு பிளேயர் வாங்கியிருக்கோம், அதே மாதிரியான ஒரு பொட்டென்ஷியல் தான். ஸோ நீ எப்படி பார்க்குற, நீ எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் உடனே முடிஞ்சதை பற்றி உன்னோட கருத்து என்ன?
ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவ்வளோ சீக்கிரம் இப்போ ஜூன் மாதம் கூட முடியல, ஜூன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஜூனுக்குள்ளே நம்ம 2 சைனிங் பண்ணிட்டோங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். தட் சரி, இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் நம்ம வந்து ஆக்சுவலி இன்டென்ட் காமிக்கிறோம் அண்ட் கரெக்டான இன்டென்ட் காமிக்கிறோம். எந்த பொசிஷனுக்கு தேவையோ பிளேயர்ஸ் தேவையோ அந்த பொசிஷனை அட்ரஸ் பண்ணி சைன் பண்ணுறோம். செகண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி அதான் லோ ரிஸ்க் சைனிங், ஃப்ளாப் ஆனாலும் பெரிய லாஸ் இல்லை. அண்ட் இன்னொரு இது என்னென்னா, ஹீஸ் கம்மிங் ஃப்ரெஷ் ஆஃப் அன் ஏசிஎல் இன்ஜுரி. போன சீசன் வந்து அவனுக்கு ஏசிஎல் இன்ஜுரி இருந்துச்சு. ஸோ அவன் பெருசாக கேம் டைம் இல்லை அவனுக்கு. நம்ம யூடியூப்பில் பார்த்த காம்பைலேஷன்ஸ் கோல்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு முந்தின சீசன் ஆர் ஓல்டர் தென் தட் தான். ஸோ நத்திங் டு பேஸ் ஆஃப் ஃப்ரம் லாஸ்ட் சீசன். அவன் ப்ரீ சீசனுக்கே வந்துடுவான் கரெக்டாக. ஸோ அவனுக்கு அந்த அடாப்டேஷன் டைம் இருக்கும், ஃப்ளிப்பில் ஆடுறதுக்கு ஒரு ஃபுல் ப்ரீ சீசன் கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குட் ஸ்குவாட் டெப்த் ஆப்ஷன் தான். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு வீக்கில் தான் மெயினாக ஆடுவான். அண்ட் அப்பப்போ வென்எவர் நீடட் இந்த ஸ்குவாட் அவன் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டீம் ஸ்குவாடில் இருப்பான். ஏன்னா வந்து நம்ம அகாடமிலையும் பிளேயர்ஸ் இருக்காங்க. டேனி ராட்ரிகஸ் லாஸ்ட் சீசன் டெபியூ பண்ணா இன்ஜர்ட், பட் ஐ திங்க் ஹி வில் ஆல்சோ பி இன் த மிக்ஸ். இப்ராஹிம் டியாரான்னு ஒரு பிளேயர் இருக்கான் நம்ம அகாடமியில். ஹீ இஸ் ஆல்சோ அன் எக்ஸைட்டிங் ரைட் விங்கர். ஸோ எய்தர் 2 வேஸாக கூட இருக்கலாம். எய்தர் இவங்க 2 பேரில் ஒருத்தர் ப்ரமோட் பண்ணி இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் டீம் கொண்டு வந்துட்டு நம்ம ரூனி பர்டாகியை வந்து பி டீம் பிளேயராக வச்சு யூஸ் பண்ணிட்டு மேபி நெக்ஸ்ட் சீசன் சீயிங் ஹவு இஸ் பண்ணலாம் கரெக்ட் பண்ணலாம். ஆர் அவனை ஃபர்ஸ்ட் டீமில் வச்சுட்டு இவங்க 3 பேரில் வந்து யார் பெஸ்ட்டாக டர்ன் அவுட் ஆகிறா பேக்கப் ஆப்ஷனுக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தென் வி சூஸ் நெக்ஸ்ட் சீசன் யாரை வச்சுக்கணும், யாரை மூவ் பண்ணுங்கிறது. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். தட் மான்செஸ்டர் யுனைடெட் கூட கோப்பன்ஹேகன் யூசிஎல்ல லாஸ்ட் சீசன் ஜெயிச்சாங்க. அதில் நம்ம பையன் கோல் அடிச்சிருக்கான். ஸோ அதனால வந்து அவன் ஒரு பையன் ஒரு கோல் அடிச்சிருக்கான் பிளேயர் வித் ரூனி பார்டாகி. நம்ம கன்ஃபார்ம்டு எக்ஸிட்ஸ் பற்றி பேசிட்டோம், கன்ஃபார்ம்டு சைனிங்ஸ் பற்றி பேசிட்டோம். நிக்கோ வில்லியம்ஸ் பற்றி பேசலைன்னு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருந்திருப்பீங்க. அது வந்து நம்ம ஃபுல் நிக்கோ வில்லியம்ஸ் சாகா என்ன நடக்குது, எங்கே ஆரம்பிச்சது, என்ன முடிய போகுதுங்கிறத ஃபுல்லாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம வந்து பொட்டென்ஷியல் எக்ஸிட்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த புது ரூமர் தட் கிறிஸ்டன்சன் இஸ் கோயிங் டு லீவ் பார்சலோனாங்கிறது. நம்ம வந்து அரோஹோ கிறிஸ்டன்சன் டிபேட் வந்து நம்ம அந்த கீப் செல் லோன் வீடியோவிலே நம்ம பேசியிருந்தோம். திருப்பி ஆரம்பிக்கிறீங்களா? அரோஹோ வச்சு ஆரம்பிக்கிறீங்களா இல்லை கிறிஸ்டன்சன் வச்சு ஆரம்பிக்கிறீங்க? எனக்கு வந்து கிறிஸ்டன்சனை பார்த்தா பாவமாகவும் இருக்குது. அவன் வந்து என்ன பண்ணான், லாஸ்ட் சீசன் வந்து ஃபுல்லாக இன்ஜுரி சீசன். சரியா, அவனுக்கு கேம் டைமும் கிடைக்கல. கடைசியாக அந்த எண்ட் ஆஃப் சீசனில் தான் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் கேம் கிடச்சிது. அதுலேயே வந்து அவன் எவ்வளோ வந்து அவன் ஹான்சி ஃப்ளிக் சிஸ்டத்தை வந்து புரிஞ்சு அவன் அடாப்ட் பண்ணி ஆனாங்கிறத வந்து நம்மளே பார்த்தோம், டெலிபரேட்டாக பார்த்தோம். லாலிகாலையும் சரி, அந்த ஃபைனல் ஸ்ட்ரெச் ஆஃப் கேம்ஸ் நீ பார்த்தீங்கன்னா உனக்கு கிளியராகவே தெரியும். இப்போ குபார்சி இல்லை இனிகோ மார்டினஸ் கடைசியில் இன்ஜூரி ஆகி அவன் வெளியே போயிருந்த போது நமக்கு ஒரு அந்த பார்ட்னர்ஷிப்பில் நமக்கு ஒரு பிசுரே தெரியல. அங்கே எதுவும் வேற ஒரு ஆள் வந்து ஆடுறானே, வேற ஒரு ஹைலைன் நம்ம இப்போ ஏன்னா இப்போது பால்டேவே வந்து இனிஷியலாக கஷ்டப்பட்டான். அந்த ஹைலைன் வந்து அவன் வந்து கரெக்டாக அந்த லைன் வந்து இது பண்ணுறது வந்து பால்டேவே கஷ்டப்பட்டான். ஸோ அப்படி இருக்கும் போது உடனே வந்து அது வந்து கற்றுக்கிட்டு பண்ணுறான். அப்படிங்கும் போது அவன் வந்து எந்த அளவுக்கு அவனை ஐக்யூ இருக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபெண்டருக்கு எந்த அளவுக்கு பேஸ் முக்கியமோ அதை விட அதிகமாக ஐக்யூ முக்கியம் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அரோஹோவுக்கு வந்து பேஸ் இருக்குது, எஸ். ஆனால் அந்த ஐக்யூ இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் அவன் பண்ண மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரெப்பிடேட்டிவ் மிஸ்டேக்ஸாக இருக்குது. இப்போ வேறு மிஸ்டேக் பண்ணுறான், அப்போ வேறு மிஸ்டேக் பண்ணியிருக்கான், இப்போ வேறு மிஸ்டேக் பண்ணுறான் அப்படின்னா வேறு விஷயம். பண்ண மிஸ்டேக் எல்லாமே ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எதர் பாலை மிஸ்கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை கடைசியாக போய் லாஸ்ட் மேன் டேக்கிள் பண்ணுறது, இல்லை தப்பான பாஸ் தப்பான நேரத்தில் போடுறது, ஒரு மாதிரி ஒரு பேனிக்காகவே இருப்பான். ஒரு டிஃபெண்டராக வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே அதான் பேசியிருந்தோம். பேனிக்காக இருந்தாலே ஒரு அட்டாக்கர் பேனிக்காக இருக்கான் அப்படின்னா அது வேறு விஷயம், அதை வந்து நீ சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஒரு டிஃபெண்டர் பேனிக்காக இருக்கான் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு ஸ்கில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் லேக் ஆகுது, அதனால அவன் அந்த ஸ்கில் லேக் ஆகுது அப்படின்னா உனக்கு ஹான்சி ஃப்ளிக் சிஸ்டத்தில் உன்னால் ஆட முடியுமா? ஏன்னா டெக்கோ சொல்லியிருக்கான், நாங்கள் கன்ஃபார்மாக அரோகோவை விற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அதே சமயத்தில் இன்னொரு டிஃபென்சர் வெளியில் போய் தான் ஆகணும்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா எரிக் கிராசியா நமக்கு ஃபுல்லாக ஆடிருக்கான், அவன் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நமக்கு இப்போ ஸ்டார்டிங் ஃபுல் சென்டர் பேக்ஸ்ன்னு பார்த்தா கூபார்சியும் இண்டிகோ மார்டினஸும் தான். அப்படி இருக்கும்போது எல்லாரும் மேலேயும் கண் போகிறது, கை காட்டுறது கிறிஸ்டியன்சன் மேலே தான். ஸோ ஒரு ஸ்க்ரேப் கோட் மாதிரி ஆகிறானா, அது எந்த அளவு கிளப்புக்கு நல்லது அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்ப கம்மி ப்ரைஸ். கிறிஸ்டியன்சன் ஃப்ரீயாக வந்தான், அரௌஹோ 2.5 மில்லியனில் தான் வந்தான். ஸோ ரெண்டு பேரையும் நீ விற்றாலும் உனக்கு வந்து நீ வந்து ஃபினான்ஷியல் புக்ஸில் வந்து யூஆர் கோன மேக் அ ப்ராஃபிட் தான், ஓகேவா? ஸோ அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ பிளேயர் வைஸ் நம்ம வந்து அவங்களோட எபிலிட்டி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் I wish I'm wrong, but I still believe that Christensen is a better center back and a much better IQ defender than Araujo. So உன்னோட கருத்து என்ன? அதுதான் நம்ம வந்து இப்போ லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர் மிலான் கூட கேம் பற்றி நம்ம சொன்னோம், வாட் இஃப் சுச்சுவேஷன் பற்றி நம்ம பேசணும். அரௌஹோக்கு பதிலாக கிறிஸ்டன்சன் வந்து தான் என்ன இருக்கும், ஹூ நோஸ், இந்த நேரம் நம்ம யூசிஎல் வின்னர்ஸாக கூட இருந்திருப்போம். அதுக்கும் முந்தின வருஷம் பிஎஸ்ஜி கூட மிஸ்டேக். ஸோ அந்த யூசிஎல் பிக் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸில் போய் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணது ஹஸ் காஸ்ட் அஸ் ஹெவிலி. அண்ட் இன்னொரு பாயிண்ட் இல்லை இன்னொன்று இது நடுவில் ஒன்று மட்டும் ஆட் பண்ணுறேன். நீ சொன்னதில் பார்சலோனாக்கு மட்டும் இல்லை, அவன் உருகுவேக்கு போனாலும் மிஸ்டேக் பண்ணுறான். அந்த பெனால்ட்டி கன்சீட் பண்ணியிருந்தான் லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிரேக்கில். ஸோ அதான் எரர் ப்ரோன் டிஃபெண்டராக இருக்கான். அவன் ஃபிசிக்காலிட்டி இருக்குது, அவனால் பிளேயர்ஸை ரஃப் அண்ட் டஃப் அண்ட் பண்ண முடியும், அதெல்லாம் ஐ அப்ரிஷியேட் இட். பட் இந்த சிஸ்டம்க்கு அந்த குவாலிட்டிஸ் தேவையான்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியல. நாட் நீடட் இன். அதேதான். அண்ட் இன்னொரு லைக் செல் பண்ணுறதை பற்றி என் ஒப்பீனியன் என்னென்னா, நம்மளுக்கு இப்போ டெப்த்தே இல்லை. ஐ வுட் ராதர் ஹாவ் 5 சென்டர் பேக்ஸ் இந்த டீம் இப்போது தேன் have just 4 center backs. இனிகோ மார்டினஸ் எப்போ இன்ஜர்ட் ஆவான்னு தெரியாது, அவனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜரி. ஆமா அரௌஹோக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜரி ரெக்கார்டு இருக்கு ரொம்ப. கிறிஸ்டன்சன் லாஸ்ட் சீசன் தான் ஒரு பெரிய இன்ஜரியிலேருந்து ரிட்டர்ன் வரான். ஸோ இப்படி இருக்கும் போது நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கிறோங்கிறது எனக்கு புரியல. டு செல் மேபி ஃபினான்ஷியல் சைட்னால யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறியா? செல் பண்ணாதான் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக 1:1 ரூலு இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் இருக்கிறனால நம்ம செல் பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு நீக்கோ மாதிரி ஒரு டார்கெட் போகிறோம், அதுவும் ரிலீஸ் கிளாஸ் ப்ரோக் பண்ணி போகிறோம். ஏன்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட போகல. ஏன்னா அவனுங்க வந்து நம்ம பேசுவோம் அதை பற்றி, அவனுங்க வந்து நமக்கு வச்சு செய்கிறானுங்க, நம்மளை வந்து குத்துறானுங்க. ஸோ அதனால இப்போ டேரெக்டாக நம்ம கிளாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி புக்ஸில் நம்ம எழுதணும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, பண்ணாமல் ரிலீஸ் கிளாஸ் ட்ரிகர் பண்ணாமல். ஸோ அதனால ஒரு வேலை பண்ணுறாங்கன்னு நீ நினைக்கிறியா? சொல்லியிருக்கான். தான் வந்து நம்மளுக்கு எங்கேயோ இடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ், அதான் நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பேசியிருந்தோம், நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, வி கேன் ஸ்பெண்ட் த மணி. இதில் தான் நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. மேபி அந்த வேஜ் பில்லை குறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டன்சன் விட அப்போ இட் மேக் சென்ஸ் டு செல் அரௌஹோ. எக்ஸாக்ட்லி. இல்லை இது நீ சொன்ன உடனே ஞாபகம் வருது. இப்போது இந்த கோன்சா பார்த்தீங்கன்னா லிவர்பூல்லேருந்து அவன் விளையாண்ட கேமுக்கு 30 மில்லியனுக்கு விற்றுருக்காங்க அவனை. லெவர்கூசனுக்கு 30 மில்லியனுக்கு கோன்சாவை விற்றுருக்கானுங்க. அப்படின்னா நீ ஈஸியாக அரௌஹோ 60க்கு விற்கலாமே. அப்போ உனக்கு அப்போ இன்னும் சாலிடா பெருசா ஒன்றும் இல்லை. பட் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நாப்பலி கூட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நாப்பலி இன்னும் கிளியராக ரூமர் வரல, பட் ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆண்டோனியோ கான்டிக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கலாக ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிற டிஃபெண்டர் வந்து பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்தில் அரௌஹோ த்ரைவ் ஆவான். நான் வந்து இல்லைன்னே சொல்ல. இப்போ அரௌஹோவே அவன் வந்து எப்படின்னா இப்போ அட்லெட்டிகோ மேட்ரிடில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவனை ராக் சைலடாக இருப்பான். அவனை வந்து ஃபிசிக்காலிட்டி, ஏர் டுவெல் எல்லாம் வின் பண்ணுவான். அதான். ஆனால் நீ இந்த மாதிரி கொஞ்சம் லைனை ஹோல்ட் பண்ணணும், கொஞ்சம் பால் வச்சுக்கணும், கொஞ்சம் பொசிஷனெல்லாம் நீ வந்து கரெக்டாக ஆடணும், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இது வந்து அவனை வந்து தப்புன்னு சொல்லலை, அவனோட எபிலிட்டி இது, அதுக்கேற்ற மாதிரி அவனை ஆடினா நல்லா ஆடுவான். அந்த மாதிரியான பிளேயர் தான் அவன். ஸோ அப்படி இருக்கும்போது why would you rather go and get someone when you already have someone like Christensen in your team? அவ்வளோதான் என்னோட கொஷின்.
ம் ஆமாம் 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 சரியான டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. ம் ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் அந்த கிளட்ச் ஜீன்ஸ் அப்படின்னு இல்லை சொல்லுவாங்க. ஒரு போட்டினா சாலிடாக ஆடுவான் ப்ரோ. நீ இது எதுவும் மிஸ்டேக்லாம் எதுவுமே பண்ண மாட்டான், சாலிடாக இருப்பான். சி நீ வந்து ஒரு எக்ஸப்ஷனல் ஒரு சேலஞ்ச் பண்ணுவானா, ஒரு எக்ஸப்ஷனலாக பண்ணுவானா, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். ஆனால் வந்து நீ போட்டினா அவன் வேலையை பார்ப்பான்டா அவன். அந்த மாதிரியான பிளேயர் எல்லா டீமுக்கும் தேவை. அது நம்ம டீமில் இருக்குது. அதை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் வி ஆர் பெட்டர் தென் வே வி வேர். முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்தால் ஏதாவது லூஸ் தனமாக அதை பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம்னு நம்புகிறேன். பார்ப்போம். அதான் அதான் நான் சொல்லியிருந்தேன், he has the potential to be a starter in this team. ஆ மார்டினஸை விட அவனுக்கு அந்த கேப்பபிலிட்டி ஆமாம். இது அதான் என்னன்னா, இப்போது இனிகோக்கு வந்து 35 இயர்ஸ் ஓல்டு இல்லையா. இப்போ 35ல வந்து இனிகோ அதே மாதிரி ஆடுறான் அப்படின்னா, இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு 29 தான் ஆகுது. ஸோ ஹி ஸ்டில் ஹேஸ் லைக் 4-5 குட் இயர்ஸ் இன் him. ஸோ அப்படி இருக்கும்போது why would you rather waste that kind of talent to somewhere else? ட்ரூ ட்ரூ ட்ரூ. நம்ம அடுத்து வந்து நாலு அண்ணா டாபிக் வந்து நம்ம லாஸ்ட்டுக்கு வரலாம். மேக்ஸ் அண்ணா பற்றி லாஸ்ட்டில் வரலாம். ஃபுல் பேக் சைனிங் வந்து நம்ம இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. எல்லாமே வந்து நிக்கோ வில்லியம்ஸ் சைனிங் அப்புறம் தான் கிளாரிட்டி கிடைக்கும். ஆமாம். ரிமால்டோ கிரிமால்டோ மக்களே போட்டிருந்தான். ராகவ் வந்து ரிமால்டோ பெட்டர் தென் பால்டேவா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான். அது போய் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிமால்டோ பற்றி நல்லா தெரியும். அதே மாதிரி அந்த ரூமர்ஸும் என்ன நடக்குது, கிரிமால்டோவுக்கு ஏன் நம்ம போகலாம் அப்படிங்கிறதும் வந்து தெரியும். ஸோ அதையும் பாருங்கள். அது இன்னொரு ஃபுல் பேக் வந்து வேண்டர்சன் ஃப்ரம் மொனாக்கோ, பிரசிலியன் ரைட் பேக். பேக்கு. அவன் பிரசிலில் வந்து ஒரு ஸ்டார்டராக இருக்கான். அவனை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது தட் இஸ் அ ஸ்டார்டிங் ரைட் பேக் ஃபார் பிரசில். அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் குட் அஸ் ஜூல்ஸ் குண்டே இஸ், நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயர் வந்து இருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஸோ வேண்டர்சன் தட் இஸ் ஆமாம். ஏன்னா ஒரு டெப்த்து தேவை. ஏன்னா இப்போது அது ஒர்க் ஆகலை அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்த பிளேயர் போட்டு ஆடுறதுக்கு ஒரு ஒரு நல்ல டீம் எப்போ சக்சீட் ஆகும் அப்படின்னா, டெப்த் இருந்தால் தான் சக்சீட் ஆகும். ஸோ நான் பார்த்துருக்கேன் பிளேயர் மொனாக்கோ நம்ம கூட ஆடினான். லாஸ்ட் சீசன் வந்து நம்ம மொனாக்கோ ஆடும்போது கூட ஆடினான். சூப்பராக ஆடினான், சாலிடாக இருந்தான். அட்டாக் வைஸும் இஸ் வெரி வெர்சடைல். உள்ளேயும் இப்போ அண்டர்லாப்பும் பண்ணுவான், ஓவர்லாப்பும் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி இப்போது குண்டேக்குன்னு எடுத்தினா அவன் வந்து ஓவர்லாப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவான். ஏன்னா அவனோட ஃபிசிக்காலிட்டி அந்த மாதிரி. ஏன்னா அவன் ஒரு மேக் ஷிஃப்ட் ரைட் பேக் தான். அப்படி இருக்கும்போது ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ அப்படி இருக்கும்போது யா நீங்கள் வந்து டிஃபென்சிவாக இப்போ கூண்டே எடுத்துகிட்டு இவனை போட்டினா மேபி கொஞ்சம் டிஃபென்சிவாக யூ கேன் ரிக்ரெஸ் அ பிட் ஃப்ரம் வாட் குண்டே இஸ். பட் அட்டாக்கிங் வைஸ் இஃப் யூ வாண்ட் ஒரு கோல் வேணும், இல்லை ஒரு ஒரு நான் ஒரு இப்போ அட்டாக் பண்ண போகிறேன், எனக்கு லமீனுக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு ஓவர்லாப்பிங் ஒரு அட்டாக்கர் வேணும் அப்படின்னா யூ கேன் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். பார்ப்போம் போகிறாங்களா. ஏதாவது ரூமர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எந்த அளவு போயிட்டுருக்குன்னு தான் கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்ததோட இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சோ அந்த ரூமர்ஸு. ஆமாம், அதான் எல்லாமே வந்து இந்த எல்லாமே வில்லியம் ஆல் ஃபோக்கஸ் ஆன் நிக்கோ வில்லியம்ஸ் தான் இப்போதைக்கு. ஸோ அது அந்த டீல் பற்றி நம்ம பேசுவோம். சென்டர் பேக் சைனிங் பற்றியும் பெருசாக ஒன்றும் நியூஸ் இல்லை. எந்த பிளேயர் கூடயும் லிங்க் ஆகலை இது வரைக்கும். ஸோ அதுவும் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. கடைசியாக வந்துடுவோம் நம்ம இந்த ஜெர்மன் வால், நம்ம ஃபர்ஸ்ட் டீம் கேப்டன் மார்க் ஆண்ட்ரே டெர் ஸ்டெகன் பற்றி. நான் நியூஸில் படிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சத்தியமாக செம்ம சிரிப்பாக தான் வருது. ஃபஸ்ட்டு சரி, நியூஸ் ஆர்டிகல்ஸ்லலாம் படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு கிளப்பு போய் ஜோன் கார்சியா சைன் பண்ணிட்டாங்க. ஜோன் கார்சியா தான் எங்கள் ஃபஸ்ட்டு கீப்பராக இருக்க போகிறான்னு சொல்லிட்டாங்க. தேவ் மேட் இட் வெரி வெரி கிளியர். அதுக்கப்புறம் ஒரு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன யோசிப்பான், சரி என் ஸ்பாட் டீமில் போய் என்னை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டாங்க, நான் என்ன பண்ணணும், எனக்கு அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் வருது, ஜெர்மனியில் நான் ஸ்டார்டிங் கீப்பராக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து நான் வெளியே போய் ஒரு டீமில் நான் ஸ்டார்டராக இருந்து என் ஜெர்மன் ஸ்பாட்டை வந்து நான் வின் பேக் பண்ண ட்ரை பண்ண போகிறேங்க தான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் யோசிப்பான். பட் நம்ம டெர் ஸ்டெகன் வந்து என்ன, நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டும் ஆக மாட்டேன், அவனை வந்து ஆல்மோஸ்ட் 5th சாய்ஸ் கோல் கீப்பராகவே ஆக்கிட்டாங்க அட் திஸ் பாயிண்ட். ஏன்னா வந்து ஃப்ளிக் சொல்லிட்டான், ஜோன் நம்பர் 1, ஷெஸ்னி பேக்கப், அகாடமி கீப்பர் தான் வந்து 3rd சாய்ஸ் கீப்பராக இருக்க போகிறான் அப்படிங்கிறத.
அஸ்ட்ரலாகாவை லோன் அவுட் பண்ணிட்டாங்க, சேயிங் தட் அவனை டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம்னு. ஸோ பேசிக்கலி டெர்ஸ்டேகன் வந்து இப்போ 5th சாய்ஸ் கோல் கீப்பர் இந்த டீமில். ஒரு ஜெர்மன் நேஷ்னல் டீம் ஸ்டார்டிங் கோல் கீப்பர் இன் அ வேர்ல்ட் கப் இயர் சொல்கிறான் தட் ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் பார்சலோனா, ஐ வில் நாட் லீவ், ஐ வில் லீவ் ஒன்லி வித் மை ஃபுல் வேஜஸ், கொடுத்து கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறான்னா அது எவ்வளோ ஒரு எனக்கு சத்தியமாக சிரிப்பு தான் வருது. எனக்கு கோவத்தை விட சிரிப்பு தான் வருது. பார்சலோனா ஃபேன்ஸும் சரி, வெளி மோஸ்ட்டாக வெளி ஃபேன்ஸ், ரைவல் ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்படி ஒரு கிளப் கேப்டனை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவ, இந்த மாதிரி ஒரு உனக்கு வந்து அவன் நல்ல பிளேயரோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு உனக்கு வந்து இத்தனை ஒரு மோர் தென் ஆல்மோஸ்ட் 500 அப்பியரன்ஸ் வச்சுருக்கான், ஒரு ஜெர்மன் நேஷனல் டீம் ஃபர்ஸ்ட் டீம் கோல் கீப்பரு, அவன் வந்து ஒரு புவர் இயர்லேருந்து வரான், பட் ஸ்டில் ஹீ இஸ் யுவர் கேப்டன். ஸோ அப்படி இருக்கும்போது ஹவ் வில் யூ ட்ரீட் யுவர் கேப்டன் லைக் திஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டினா நான் அப்படியே நான் வந்து இதை வந்து எதுக்குறேன் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஏன்னா நம்ம ஒரு 4-5 வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம ரூத்லெஸ்ஸாக இல்லாதனால தான். இப்போ நம்ம லாங்லே வந்து நமக்கு செட் ஆகலை, உம்டிடி செட் ஆகலை அப்படிங்கும் போது நம்ம அப்பயே இந்த டிசிஷன்லாம் எடுத்துருக்கணும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே. அதே தான் டெர்ஸ்டேகனுக்கும். ஆனால் நம்ம எடுக்கவே இல்லை. இது 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 வந்து 2019 நம்ம போன வீடியோலே பேசியிருப்போம். 2018 2019 நம்ம எந்த மாதிரி அவே போனாலே நமக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்தெந்த இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ மேன் சிட்டி வந்து டெப்ரோனா வந்து இன்னும் நான் சொல்ல மாட்டேன் டெப்ரோனா வந்து ஸ்லம்ப் ஆகிட்டான், அவன் வந்து ஃபார்ம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஹீ ஸ்டில் த பெஸ்ட்டு தான். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்போ வந்து டெப்ரோனாவை அனுப்பணும் அப்படின்னு. அவங்க ரூத்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. இப்போ மெட்ரிட் அப்படி தான் பண்ணாங்க, மெட்ரிட் அப்படி தான் பண்ணுவாங்க எல்லா பிளேயர்ஸுக்குமே. கேசியஸாக அப்படி தான் அமிச்சாங்க மெட்ரிட். இப்போ அடுத்தது கார்வாகல் அப்படி தான் பண்ணுறாங்க. கார்வாகல் இருக்கும் போதே இப்போ ட்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மெட்ரிட். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு பெஸ்ட் கிளப்பாக இருக்கணும், நீ வந்து டைட்டில் மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த டாப் ஆஃப் யுவர் கேம் இருக்கணும் அப்படின்னா ரூத்லெஸ் டிசிஷன்ஸ் ஹாவ் டு பி டேக்கன். கிளப் இஸ் அபவ் எனி பிளேயர். அதனால தான் நம்ம மெஸ்ஸியை நம்ம விட்டோம் 2021. மெஸ்ஸியே விட்டுட்டோம் அப்படிங்கும்போது நீ டெர்ஸ்டேகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உனக்கு நேரம் வந்துருச்சுன்னா குட் பை தான். அது நம்ம சீக்கிரமே பண்ணியிருக்கணும். லாஸ்ட் வீடியோ தான், பெட்டர் லேட் தென் நெவர் தான். ஸோ அவன் வந்து அவனுக்கு ஏற்ற கிளப்பாக எந்த கிளப்பு அவனுக்கு ஓகேவோ அந்த மாதிரி பார்த்துட்டு போகிறது தான் அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஏன்னா இப்போ அவன் மேலும் மேலும் இருக்கிறது வந்து அவனுக்கும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருக்கும், கிளப்பு மேலேயும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருக்கும். இது கிளப்பு மேலே தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். கிளப்புக்கு அவன் வந்து எனக்கு வந்து இவன் வந்து அடுத்த மார்க் இல்லை நான் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு தோணுது, எடுக்கிறாங்க டிசிஷன், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து எதனால் கான்ட்ராஸ்டிங் ஒப்பீனியன்ஸ் வருதுன்னு புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி பார்த்தா இப்போ ஆர்சனல் வந்து ராயாவை சைன் பண்ணாங்க, ராம்ஸ்டேல் இருக்கும்போது தான் பண்ணாங்க. ராம்ஸ்டேல் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. இப்போது அவங்க இப்போ வந்து ஒன் ஆஃப் த டாப் கோல் கீப்பர் ராயா இருக்கான் அப்படின்னா அந்த ரூத்லெஸ் டிசிஷன் அவங்க எடுத்தனால தான். ஸோ யூ ஹாவ் டு பி ரூத்லெஸ். அதான் இந்த ரூத்லெஸ்னஸ் தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், லாஸ்ட் டெக்கேடுன்னே சொல்லலாம், ஒரு 10 இயர்ஸாகவே வந்து இந்த ரூத்லெஸ்னஸ் இல்லாததுனால தான் வி ஹவ் பீன் சஃபரிங் போத் ஃபைனான்ஷியலி அண்ட் ஸ்போர்ட்டிங் வைஸும் சரி. நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் அதுதான் இப்போது நான் சொன்ன மாதிரி இப்போ டெர்ஸ்டேகன் வந்து ஆல் இஸ் நாட் லாஸ்ட், ஹி ஸ்டில் அவன் வந்து ஒரு நிறைய டீம்ஸ்க்கு இன்னும் ஸ்டார்டராக இருப்பான், கண்டிப்பாக ஸ்டார்டராக இருப்பான் போனான். அண்ட் ஒரு வேர்ல்ட் கப் இயர், இஃப் ஹி ரியலி வாண்ட்ஸ் டு ஹி கேன் ஹாவ் அ குட் ரிடம்ஷன் அவுட் சைட் பார்சலோனாங்கிறத நான் சொல்ல வரேன். ஆமாம், ஏன்னா தெர் ஆர் நீட்ஸ் இன் இட்டாலியில் வந்து கோல் கீப்பருக்கு தேவை. ஏன்னா இப்போது போகிற ரூமர்ஸ் படி பார்த்தா மைக் மேங்கியன் வந்து கிளம்ப போகிறான் ஏசி மிலான்லேருந்து. ஸோ ஏசி மிலானுக்கு ஒரு கீப்பர் தேவை. யுவென்டஸில் இருக்கிற கீப்பர் வந்து அவனை வந்து மேபி அவனுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு காம்படிஷனாக டெர்ஸ்டேகன் போனால் இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வியும் ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது சிரியா சைடில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஐ திங்க் யூ ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஃபார் போத் த பிளேயர் இந்த கிளப். அதான் நல்லது. ஸோ அதான் மக்களே, இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த பார்சலோனா ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட்ஸ். இப்போது இதே மாதிரி வந்து ஃபியூ வீக்ஸ் கழிச்சு இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம். ஒன்ஸ் கொஞ்சம் நிறைய சைனிங்ஸ்லாம் பண்ணி முடித்தோன்னே ஆர் ரூமர்ஸ் வரும்போது அப்பப்போ நம்ம அட்ரஸ் பண்ணலாம். நிக்கோ வில்லியம்ஸ் பற்றி பேசலைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, அது ஒரு பெரிய வீடியோ கண்டிப்பாக வரும். அந்த ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் சாகா போன சம்மர்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன சிச்சுவேஷனுங்கிறது க்ளீன் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம்.
And until next time, as always, take care. Bye bye.